நியூ இயர் நியூ எஸ்ஐபி. என்ன நீங்கள் ரெடியா? இந்த இயர் ஃபர்ஸ்ட் salary to first crore இலக்கு 1 கோடியை நீங்கள் அடைய எவ்ரி மந்த் ஒரு வெபினார் உங்களுக்காக நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்கள் 1 crore ஜேர்னிக்கான ஃபர்ஸ்ட் வெபினார் நியூ இயர் நியூ எஸ்ஐபி ஸ்டார்ட் 2026 ரைட் கமிங் சாட்டர்டே நடக்க போகுது. இந்த வெபினாரில் ஃபினான்ஷியல் பிளானர்ஸான நிருப்பமா அண்ட் கிஷோர் 2026 நீங்கள் எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஈவன் தோ நீங்கள் சின்ன அமௌண்ட்டில் உங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. இந்த வெபினார் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான வெபினார். அண்ட் இந்த வெபினாரில் நீங்கள் 1 crore அச்சீவ் பண்ண ப்ராக்டிக்கலான உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிகிற ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ 2026 இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிற எல்லாரும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஐடியாவே இல்லைன்னு சொல்கிற எல்லாரும் கண்டிப்பாக இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணணும். மறந்துடாதீங்க, கம்மிங் சாட்டர்டே 10 AM. வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், வெபினாரில் மீட் பண்ணலாம். ஒரே வாரத்தில் மார்க்கெட் சென்டிமெண்ட் இவ்வளவு மாறுவதற்கு என்ன காரணம்? அதுவும் இந்த மாற்றம் எப்படி தெரியுதுன்னா, ஸ்டாக்ஸ் ஒரே நாளில் 5% விழுது, ஒரே நாளில் அதுக்கும் மேலே விழுது. இது ஏன் நடக்குது? யாராவது பெரிய டொமஸ்டிக் ஹோல்டர்ஸ் சின்ன கம்பெனிஸை விற்கிறாங்களா? ஸ்மால் கேப்பில் நடக்கிற இந்த ஷார்ப் கரெக்ஷனுக்கு முக்கியமான ரீசனை புரிஞ்சிக்காம ஒருத்தரால் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டில் இன்னைக்கு பங்குகளை வேகமாகவும் எந்த விலையிலும் விற்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரே முக்கிய பங்குதாரர் வட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எஃப்ஐஐஸ். அவங்க தான் விற்றுட்டு போகிறாங்க, கவலையே படுறதில்ல விலையை பற்றி. விலையை பற்றி கவலைப்படாமல் விற்கக்கூடிய எஃப்ஐஐஸ் தான் இந்த மார்க்கெட்டில் பிளைண்ட் செல்லர்ஸ். அவங்க விற்கிறது லார்ஜ் கம்பெனிஸ் தான். ஸ்மால் கம்பெனிஸ் ஏன் அப்போ விழுது? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஸ்மால் கம்பெனிஸ் விழுவதற்கு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு ஸ்டாக் புரோக்கர்ஸ் வழங்கக்கூடிய மார்ஜின் ட்ரேடிங் ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய MTF என்ற ஃபெசிலிட்டி. இது என்னன்றதை சுருக்கமாக சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, உங்ககிட்ட புதுசாக பங்குகளை வாங்குறதுக்கு பணம் இல்லை. அப்போ ஸ்டாக் புரோக்கர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு 9% 10% பணம் கொடுக்குறேன், உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸை நான் பிளெட்ஜ் வச்சுக்கிறேன். இந்த பிளெட்ஜுக்கு எதிராக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ மதிப்பில் இன்னொரு 20-25% பணத்தை எங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அதன் மூலமாக அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மேலும் பங்குகளை வாங்கலாம். இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே எளிதான ஒரு ஃபைனான்சிங் முறையாகப்படுகிறது. ஸோ 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட 1,20,000 கோடி ரூபாய் இந்த MTFல சமீப நாட்களில் இருந்ததாக தகவல்கள் வருகின்றன. இந்த ஃபிகர் மாறிக்கிட்டே இருக்கும். இது யார் வச்சுருக்காங்க இந்த கடனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், அதாவது 1 கோடிக்கு கீழே உள்ள இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி கடன் வச்சுருக்காங்க. பட் அவங்க வாங்கியிருக்கிற பங்குல விலை கொஞ்சம் குறைஞ்சாலே இந்த புரோக்கர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வாங்கின விலை 100 ரூபாய், இன்னைக்கு விலை 80 ரூபா, டிஃப்ரென்ஸ் 20 ரூபா, உடனே கட்டுங்கன்னுமா. இவங்க பங்கை MTFல வாங்கினதே அவங்க சொந்த பணம் இல்லாமல் கடன் வாங்கி தான். அப்புறம் இறங்கும்போது மறுபடியும் பணத்தை கட்டணும்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட உடனடியாக தங்கள் பங்குகளை விற்க வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். ஸோ அன்னைக்கு அதே நாளில் அந்த பணத்தை கொண்டு வரணும்னு சொல்லும்போது என்ன விலை இருந்தாலும் விற்கிறாங்க. இது ஸ்மால் கேப் இன்று சந்திக்கக்கூடிய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். 2வது காரணம், பெரிய முதலீட்டாளர்களான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு போர்ட்ஃபோலியோவை மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சில பங்குகளை விற்று வெளியேறுவது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது டெய்லி தான் அவங்க விற்றாகணும், அது விற்க இறங்கிட்டு தான் இருக்கும். இப்போ அந்த பங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நியூ லோ அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் பண்ணுங்க, கடந்த 10 நாட்களாக 52 வீக் லோவை எட்டிய பங்குகளின் பெயர்களை பாருங்கள். சில பெயர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த நிறுவனங்களில் உள்ள பங்குதாரர்களை யார் என்ற அடையாளம் காணுங்கள். அநேகமாக அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை பெரிய முதலீட்டாளர் இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து வித்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க விற்கும் போது தொடர்ந்து அந்த பங்கின் விலை இறங்கி கொண்டே இருக்கிறது. இறங்கும் போது கூட இதை விற்று வெளியேறிடலான்ற முடிவு எடுத்தனால எந்த விலைக்கு வேணா விற்கிறாங்க. எப்படி எஃப்ஐஎஸ் லார்ஜ் கேப்பை விற்கிறாங்களோ அதே போல இந்த முதலீட்டாளர்கள் ஸ்மால் கேப்ஸை விற்கிறாங்க. இது எப்போ முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் இது தொடர்ந்து இந்த ஆண்டு நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா போன வருஷம் எந்த பங்குகள் வெற்றி அடையும் நினைச்சு அவங்க வாங்கினாங்களோ அதில் பல பங்குகள் தவறான தேர்வுகள் என்று பலருக்கு இன்று புரிகிறது. அப்போ அவங்க அதுலேருந்து வெளியே போக வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு.
அதே போல இந்த வருஷம் எந்த ஸ்மால் கேப் பங்குகள் வெற்றி அடையும்னு அவங்க ஆய்வு செய்யும் போது வேறு ஒரு செட் ஆஃப் பங்குகள் வரும்போது அந்த பங்குகளை வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுது. அது இந்த இடத்துல இருந்தா வர வேணும். உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் புது பணத்தை போட மாட்டேங்கிறாங்க, தயங்குகிறார்கள். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ சேர்ன் இருக்கு பாருங்க, இதுவும் இன்னைக்கு ஸ்மால் கேப்ஸ் அதிகம் விழுவதற்கான இரண்டாவது காரணம். ஸோ ஒரு காரணம் எம்டிஎஃப்ல கேப்பை உடனடியாக ஃபில் பண்ணுறதுக்கு, ஷார்ட் ஃபாலை மீட் பண்ணுறதுக்கு எதையாவது ஒன்று வித்துடுறாங்க. எதை விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக விற்கக்கூடியது, அதனால வருது. ரெண்டாவது, ஸ்மால் கேப்பில் ஒரு நிறைய போர்ட்ஃபோலியோ சேர்ன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சேர்னுக்காக நிறைய பேர் சில பங்குகளை எந்த விலையில வேணாலும் விற்று வெளியேறிட்டு வேற பங்குகளை வாங்குறாங்க. ஸோ இந்த செல்லிங் முடிகிற வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். இதுக்கு நடுவில் தான் குளோபல் சென்டிமெண்ட், கிரீன்லேண்ட், டாலர் வர்சஸ் கோல்டு, சில்வர் ஷார்ட்டேஜ், டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் இன் சோலார் எப்படி வரப்போகுது, ரேரத்ஸ் என்ன ஒரு சிக்கலில் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற இண்டஸ்ட்ரீஸை வச்சிருக்கு, இது எப்படி மாறப்போகுது, இது மாதிரி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்கள் சென்டிமெண்ட்டை பாதிக்குது. இது தினந்தோறும் நடக்குது. டெய்லி நைட்டு ஏதாவது ஒன்று நடக்கும் யூஎஸில், காலையில் உலக சந்தை அதை உள்வாங்கி கொண்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஒரு பக்கம் எஃப்ஐஐ விற்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்மால் கேப்பில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்களின் விலை தான் இந்த வீழ்ச்சி. ஸோ இதில் நம்ம சில பங்குகளை ஓன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இவங்க விற்று வெளியேற பங்கு, அந்த பங்கு மோசமான பங்காக இல்லைன்னா கூட நாம் அதில் பெரும் சரிவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இது பல தடவை நடந்திருக்கு ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்கில், இது புதுசு இல்லை. ஸோ ஏர்லியாக ஒருத்தர் ஒரு நல்ல பங்கை வாங்கிட்டா முதல்ல அவங்க ஒரு 50% டவுன் அனுபவிப்பாங்க. அங்கேருந்து அந்த பங்கு மறுபடியும் வளரணும். இங்கேயும் சிக்கல் என்னென்னா, இதுதான் மூணாவது பாயிண்ட். ஸ்மால் கேப்பில் எல்லாருமே பணத்தை ரொம்ப வேகமாக ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்க வேண்டிய அளவு ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. இனிமேல் அவங்களால வாங்க முடியாத அளவுக்கு ஏற்கனவே வச்சுருக்காங்க. அப்போ விழும்போது என்ன பண்ணுவாங்க, வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஸோ புதுசாக வாங்குறதுக்கு கூட நிறைய பேர் இன்றைக்கி அவைலபிள் இல்லை. ஸோ புது பையர்ஸ் இல்லாதனால என்ன ஆகுது, விற்க வேண்டியவை எந்த விலையில் வேணால் விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இதுதாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் விழுறதுக்கான அடிப்படையான காரணம். இதில் எந்த கம்பெனி நல்ல கம்பெனி, எந்த கம்பெனி மோசமான கம்பெனி, ஒரு கம்பெனி மோசமான கம்பெனி அப்படின்ற காரணத்துக்காக செல்லிங் இருக்கா, அல்லது ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தும் அதில் யாரோ அவசரப்பட்டு விற்கிறாங்களா, இதை கண்டுபிடிக்க வேண்டியதான் இன்னைக்கு இன்வெஸ்டர்னுடைய மிக முக்கியமான சேலஞ்ச். என் பார்வையில் இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இன்வெஸ்டர்ஸ் இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டிராபேக். இதனால் பங்கு வீழ்ச்சியை பின்னடைவாக பார்க்கக்கூடிய ஒரு உளவியல் தான் இன்னைக்கு சந்தையில் இருக்குது. இதை கடந்த முதலீட்டாளர்கள் வளர்வதற்கு நேரமாகும், ஆனால் உறுதியாக அது நடக்கும். இப்போலேருந்து முதலீட்டாளர்கள் இதெல்லாம் கடந்து வரக்கூடிய அந்த ஒரு காலச்சூழல் வரைக்கும் ஒரு கால இடைவெளி உறுதியாக இருக்க போகிறது ஸ்மால் கேப்பில். இந்த கால இடைவெளியில் ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்மால் கேப் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இடமாக மாறிவிடும் ஆஸ் அ கேட்டகரி. பட் இன்றைக்கே பார்த்தா கூட சில தனிப்பட்ட நிறுவனங்கள் அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன். ஸோ ஸ்மால் கேப்பை வாங்குகிறோம் அப்படின்னு கிளம்புறதை விட இந்த நிறுவனத்தை இந்த காரணத்துக்கு இந்த நிறுவன மதிப்பில் நான் வாங்குகிறேன், இது சரியாக வரும் எனக்கு என்ற கன்விக்ஷனை டெவலப் பண்ண வேண்டியது இன்வெஸ்டருடைய பொறுப்பு. இது மேனேஜர்ஸ்க்கும் பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் இருந்து ஸ்மால் கேப் கேட்டகரியை வாங்கலாம் அப்படின்ற ஒரு காலச்சூழல் நோக்கி போவதற்கு ஆண்டுகள் ஆகலாம். தட்ஸ் த பேட் நியூஸ். ஸோ ஒரு டஃப் ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம் எப்படி நம்மளை மேனேஜ் பண்ணிக்க போகிறோம், நம்முடைய முதலீட்டு நடவடிக்கைகளை நாம் எப்படி செதுக்கி கொள்ள போகிறோம், நாம் கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோமா, அல்லது ஏற்கனவே கடன் வாங்கிட்டோமா, ஏற்கனவே வாங்கின கடனை இப்போ எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ரிஸ்க்கை எப்படி குறைக்க போகிறோம், ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டு எப்படி புதிய வாய்ப்புகளை தேட போகிறோம், இதெல்லாம் தான் இன்றைக்கி இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால்கள். இந்த சவால்களும் வெல்லப்பட வேண்டும். வெல்வீர்கள். வெல்லும் வரை இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.